என் அன்பார்ந்த கூட்டரசு அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்கு சிக்கு பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பைக்கப்பையான அப்டேட்டை உங்களுக்கு தருவேன். சுவாரஸ்யமான மற்றும் தேயிலான சம்பவங்களை உங்களுக்கு தருவேன். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கான்டென்ட் மட்டும் தான் உங்களை தேடி வரும். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை தவிர அனைத்து விதமான விஷயங்களை பற்றியும் நான் கதைக்கிறேன். பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, சயின்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் அண்ட் ஹெல்த் சயின்ஸ், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற பல விஷயங்களை குறித்து நான் பேசுகிறேன். அந்த வீடியோக்களை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னு சொன்னால் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி. திவ்யா கிட்ட திவாகர் லவ் மூட் க்ரியேட் பண்ணுறான். என்னடா இது? அது குட்டி, செல்லக்குட்டி, கிட்டவா குட்டி, படுத்துக்கோ குட்டி, பக்கத்தில் படுத்துக்கோ அப்படின்னு வெறுமேலோட இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு லவ் மூட் க்ரியேட் பண்ணுறான். லவ் மூட் க்ரியேட் பண்ணுறப்ப திவ்யாவும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் வெளியே இருக்கு. அவங்க எடுத்து சொல்ல வேண்டியது ஒன்றும் பிடிக்கல. திவாகர் அவன் வயசு என்ன, திவ்யாவோட வயசு என்ன, 2 பேருக்கும் ஒத்து போகுமா? இந்த செனப் பண்ணி பட்டர்ஃப்ளை மேலே லவ் டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு திவ்யா எல்லாமே அவ்வளவு கேவலமாக ஏசுகிறாங்க. எவ்வளவு கேவலமாக ஏசணுமோ அவ்வளவு கேவலமாக ஏசிடுறாங்க. ஏசும்போது கூட தர்பீஸ் குட்டி, செல்லக்குட்டி, ஏன் அப்படி சொல்கிற குட்டி அப்படி அப்படின்னு பேசுகிறான். பிரவீன் தர்பீஸுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான். தர்பீஸுங்கிற வார்த்தையை ஏற்கனவே திவ்யா பலமுறை பயன்படுத்தாங்க. ஏன் செல்லக்குட்டி அப்படி பேசுகிற அப்படின்னு பேசணும். இப்போ தர்பீஸு அப்படின்னு பிரவீன் ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணான். வந்துச்சு பாரு கோவம். வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அக்கு வேர் ஆணி வேரா பிரித்து மேய்ஞ்சிட்டான். அது பார்த்தாதுன்னு தர்பீஸு சாலமோன் மாதிரி, விஜய் மாதிரி, மதன் பாபு மாதிரி எல்லார் மாதிரியும் பேசி காட்டுறான். அப்போ நாங்கள் பேசி காட்டுறப்ப மதன் பாபு மாதிரியும், சாலமோன் மாதிரியும், விஜய் மாதிரியும் பேசுகிறப்ப உன் குரலில் பேசுடா. உன் குரலையும் உனக்கு பேச தெரியாது, நீ மற்றவங்க குரலில் பேசுகிறியா? உன் குரலில் பேசி பழகு, அதுக்கு பிறகு மற்றவங்க குரலுக்கு போகலாம். வியானா உங்களுக்கு எப்படி பேசுனாங்கன்னு தெரியும். வேண்டாத வார்த்தைகளால் விக்ரமை பேசுனாங்க. அப்படி பேசுகிறப்ப கூட விக்ரம் கொஞ்சம் கூலாக தான் இருந்தார். அது ரொம்ப நல்லம் அப்படின்னு உள்ளே வந்த பிரஜின் மற்றும் அமித் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பிரஜின் சபரிக்கிட்ட தேங்க் பண்ணியிருந்தார். ஏன்னு சொன்னால் அந்த கார் டாஸ்கின், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கின் போது அவர் தன்னை பற்றி கூட கவலைப்படாமல், உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம், தன்னை பற்றி கூட கவலைப்படாமல் டிக்கெட் டு ஃபினாலே தான் வின் பண்ண போகிறேன்னு கூட கவலைப்படாமல் வினோத் காப்பாற்றிருந்தார். அதான் சொல்லியிருந்தேன், வினோத் காப்பாற்றிருந்தார். அவர் பாயிண்ட்ஸ் அவ்வளோ பெருசாக வாங்கலை. அவர் காப்பாற்றினாலும் ஒன்று, காப்பாற்றாட்டையும் உண்டு. இந்த கேமில் இந்த டாஸ்கில் வின் பண்ணாலும் உண்டு, வின் பண்ணாட்டையும் உண்டு. ஏன்னு சொன்னால் அவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே குறைவாக தான் எடுத்து வச்சுருந்தார். அப்படி இருக்கப்ப அதுவும் சபரி ஓடி காப்பாற்றின பிறகு தான் வினோத் ஓடியாரு. டக்குன்னு சபரி தானாக முன் தான் தான் வின் பண்ணக்கூடும், டிக்கெட்டு ஃபினாலியில் தான் வின் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவர் உண்மையாலுமே காரை உடச்சிக்கிட்டு போயிட்டு வெளியே போயிட்டு சாண்ட்ராவை காப்பாற்றியிருந்தார். அதுக்கு தேங்க் பண்ணுற விதமாக பிரஜின் காய்ச்சிருந்தார். அதே வேளையில் கலையரசன் நாட்டுப்புற எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு 40 மாணவர்களுக்குள்ள தேர்வாயிட்டேன் அப்படின்னு பெருமையோட பிக் பாஸ் கிட்ட சொன்னான். உண்மையிலேயே எனக்கே பெருமையாக இருந்துச்சு. நம்ம எல்லாத்துக்கும் பெருமை. நம்ம நாட்டுக்கலை ஒருத்தன் பாஸ் பண்ணி இப்படியெல்லாம் வெளியே வர்றதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். பேசாமல் கலை அகோரி, காரி பூரி, பானி பூரி, அகோரி அப்படின்கிட்டு இருக்கிறத விட மாலையாக போட்டுக்கிட்டு முன்ன பண்ண வேண்டிய கூத்தா பண்ணிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் விட இந்த பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நீ அகோரி அப்படி இப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காம, பொய் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காம, பெண்களோட சில சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்காம, இது பாராட்டக்கூடிய விஷயம். வைல்ட் கார்டில் வந்திருந்தார் அமித், பிரஜின், சாண்ட்ரா மற்றும் திவ்யா. அவங்க 4 பேர் தான் வந்திருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனால் திவ்யாவும் சாண்ட்ராவும் பிரஜினும் மட்டும்தான் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட கூட அமித்தை சேர்த்துக்கலை. அது மட்டும் இல்லாமல் அமித்
வந்து தேற்றுற விதமாக, அவருக்கு பெட்ஷீட் எடுத்து கொடுக்குற விதமாக தான் பிரஜின் நடந்துக்கிட்டு அவருக்கே நாமினேஷன் பண்ணாராம். அதாவது குழந்தைய தடவை கொடுத்துட்டு பின்னுக்கு போயிட்டு தொட்டிலையும் கிள்ளி விடுற மாதிரி வேலை தான் பண்ணார். அதை இந்த இடத்துல அமித் வந்து சொல்லியிருப்பார் ரகசியமாக. புள்ளப்பூச்சி மாதிரி ஒரு நபர் அமித், அவருக்கு போயிட்டு எப்படி இப்படியெல்லாம் பண்ண தோணுதோ, எப்படி ஒருத்தர் நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, நல்ல கேம் விளையாடுங்க, நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், உங்களுக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன அமித், அவரே நாமினேஷன் குத்துனா அது எந்த விதத்தில் அப்படின்னு அப்படி ஷோக் ஆகிட்டாராம் அமித் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையில் இதை கேட்குறப்ப எங்களுக்கெல்லாம் ஷோக்காக இருக்குது. அதே நேரத்தில் சபரியும் விக்ரமும் கனின்னு சும்மா அந்த கனியில் தான் தன்னோட வீக் பாயிண்ட், இந்த வீட்டுக்கு வந்தது தான் வீக் பாயிண்ட், நாங்கள் எல்லாம் கனி விட்டு அன்புல நாங்களாம் செத்துக்கிட்டு இருந்தோம், கனி சாப்பாடு சமைச்சு கொடுத்த அந்த சாப்பாட்டில் நாங்கள் செத்துக்கிட்டு இருந்தோம், ஏன்னா கனி வந்து அவ்வளோ உன்னதமான ஒரு நபர், கனி விட்டு அன்புல தான் நாங்கள், அதுதான் எங்களுக்கு வீக் பாயிண்ட் அப்படின்ட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே கனின்னு கனிஞ்சு போன ஒரு கொய்யாப்பழம் மாதிரி ஆகிட்டாங்க. கனிஞ்சு கீழே விழுந்து அந்த அளவுக்கு சபரியும் விக்ரமும் வந்துட்டாங்க. உண்மையில் திவ்யா அண்ட் சேண்ட்ராவுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் முதல்ல நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது பிரஜின் வெளியே எவிக்ட் ஆகி போன பிறகு பிரச்சனையை கொண்டு வந்ததே சேண்ட்ரா தான் புள்ளியாக ஆரம்பித்து வச்சது தான் திவ்யா நாமினேஷனில் எந்த நேரமும் நாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கதா இருக்கும் திவ்யாவை, இல்லாட்டி திவ்யா எரிஞ்செரிஞ்சு விடுறது, அதே மாதிரி சேண்ட்ரா எரிஞ்செரிஞ்சு விடுறது, எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி சேண்ட்ரா பண்ண அந்த விஷயம்தான். ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழுந்தது, பிரஜின் போனதுன்னா என்னமோ மாதிரி நடந்துக்கிட்டது, அந்த விஷயங்கள் தான். அந்த ரெக் விஷயத்தில் கூட கோவப்பட்டது, உடுப்பை எடுத்து வைக்கிறது, அந்த விஷயத்தில் கோவப்பட்டது. உண்மையில் எங்களுக்குள்ள உணர்வுகள் மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல இல்லாது. அப்பயே நாங்கள் கொதிச்செல்வோம், அப்பயே நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த நேரத்தில் எங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது தான் சாலச் சிறந்தது எங்களோட வாழ்க்கைக்கும். வசீகரா பாட்டுக்கு, வசீகரா என் நெஞ்சினிக்க, அந்த பாட்டுக்கு இப்போ துஷாரும் அரோராவும் ஆடுறாங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். இங்கே வந்து விக்ரமை கட்டிப்பிடிச்சி கெமி ஆட ஆசைப்படுது. சரி, விக்ரமும் சும்மா தான் பிடிக்கல, லவ்வே வரல, லவ் மூடே கிரியேட் ஆகலை அப்படின்னு சொல்லி கெமியை கட்டிப்பிடிச்சி தான் ஆடிக்கிட்டு இருக்கான். வாடி வா, செமத்தியே வீட்டில் வாங்கி கட்ட போகிற ஒய்ஃப் கிட்ட, வாடி விக்ரம் வா, வீட்டுக்கு வா. அரோராவுட்டு ட்ரெஸ்ஸை குறிச்சி ஆகணும். ஒழுங்காக உடுத்திட்டு அழகாக உடுத்திக்கிட்டு இருந்துச்சு. பிறகு துஷார் உள்ளே வந்தேன்னா கவர்ச்சியை காட்டிக்கிட்டு, என்ன அது, அதாவது உடை விஷயமா இருக்கட்டும், மற்ற விலங்குகள் விஷயமா இருக்கட்டும், ஆண்மையில் தான் பெண்மையில் கவரும், ஆண் சிங்கம் தான் பெண் சிங்கத்தை கவரும். அதே மாதிரி ஆனால் இது மனித இதில் வேற மாதிரி, பெண் தான் கவர்ந்து ஆண்களை இழுப்பாங்க. அதாவது ஆண்மையில் தோகை விரித்து ஆடும். சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பெண் சிங்கம் ஒன்று எடுத்து லோகோவுக்கு போடுறதில்ல, எதுக்குமே போடுறதில்ல. ஒரு ஆண் சிங்கத்தோட உருவத்தை எடுத்து தான் போடுவாங்க. அதில் மனித இனத்தில் மட்டும் மாற்றம். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, இதை பார்த்தோன்னு தோணுச்சு. சரி, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வீடியோ உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.